மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தருமபுரியிலே பொறுப்பு அமைச்சராக இருந்து தேர்தல் பணிகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை இங்கே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விசாரித்துக் கொண்டே இருக்கிறார். அவருக்கு பதிலாக மாவட்ட கழக பொருளாளர் அண்ணன் அவர்களின் அரசியல் வாரிசு அன்பு இளவல் MRKP கதிரவன் அவர்கள் நம்மோடு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். ஒன்றிய கழக செயலாளர் முத்துப்பெருமாள் உள்ளிட்ட நமது தோழமை கட்சிகளை சார்ந்த பொறுப்பாளர்களும் உடன் வந்திருக்கிறார்கள். வரவேற்பு நல்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. மாண்புமிகு அண்ணன் MRK அவர்களின் அருமை தாயார் பிறந்த மண், அவருடைய உறவுகள் உள்ள ஊர் என்பதை அறிந்து நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மண்ணிலே வாக்குகளின் வித்தியாசத்திலே இன்னும் 40க்கும் மேற்பட்ட ஊரகங்களை பானை சின்னத்திலே முத்திரையிட வேண்டும். போன முறை 3000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற முடிந்தது. அந்த நிலை இப்போது இருக்கக்கூடாது. வாக்குகளை விலை பேச வருவார்கள், ஏய்க்க பார்ப்பார்கள், ஆசை காட்டி மயக்க பார்ப்பார்கள். அதற்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. இது வழக்கமான தேர்தல் அல்ல. நம்முடைய வாழ்வுரிமைகளை பாதுகாப்பதற்கு நாம் நடத்துகிற ஒரு மக்கள் யுத்தம், தர்ம யுத்தம். ஆகவே இந்த யுத்தத்தில் மக்கள் வெற்றி பெற வேண்டுமானால் ராகுல் காந்தி அவர்களின் கரங்களையும் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களின் கரங்களையும் நாம் வலுப்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டில் 40க்கு 40 நாம் வெற்றி பெற வேண்டும். அந்த வரிசையிலே சிதம்பரம் தொகுதியிலும் நாம் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள். நமது சின்னம், நமது சின்னம், ஆயிபுரம் மக்களின் சின்னம், புரியாமங்கல மக்களின் சின்னம்.